திருமாவளவன் அவர்கள் இப்ப அது பேசல. பேனா சிலை வச்சீங்கன்னா நான் வந்து கடப்பாறை கொண்டு வந்து ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு. அதாவது இந்த காதல் பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூட இருப்பான்ல போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆமா, போட்டு கொன்னு எடுத்துருவானுங்க. மச்சான் அப்படி இருந்தோம் மச்சான், மச்சான் இப்படி இருந்தோம் மச்சான், மச்சான் நாங்க அப்படி போனோம் மச்சான், மச்சான் இங்கதான் மச்சான் ஒன்னா போனோம், இங்கதான் மச்சான் ஒன்னா உட்காந்துருந்தோம், ஒரே கடலை வாங்கி 1.5 மணி நேரம் சாப்பிட்டோம்லாம் பேசுவாங்கல்ல. ஆப்போசிட்ல இருக்கிற லவ் பண்ணாரு, இவர் நிராகரிச்சுட்டாங்க. இப்ப வந்து ஓகே உங்க காதலை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்க போயிட்டு, இருந்தாலும் பழைய காதலை என்னால மறக்க முடியல அப்படின்னு அப்பப்போ வந்து தூது விடுறது. அவருக்கு என்னன்னா, என்னை விட நல்லவனா இருந்தா கூட எங்க இருந்தாலும் வாழ்க, நம்ம ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணி வைக்கலாம், கேவலம் அவனை போயா கட்ட போற அப்படின்ற அந்த ஆதங்கத்துலதான் இவர் பேசிட்டு இருக்காரு. அதாங்க எங்களுக்கு என்னன்னா, இவர் புதுசா ஒருத்தவங்களை பிடிச்சிருக்காங்கல்ல, இத போயா பிடிச்சிருக்க, அதுதான் உன் வாழ்க்கையே வீணா போதே அப்படின்ற ஆதங்கத்துல இவர் போயில பேனாவை உடைப்பேன்னு சொல்றவங்க கூட உட்காந்து கொஞ்சி குழாவுறீங்க. யார பெரிய அண்ணன் சொல்றாரு, அண்ணனை சொல்றாரு, பேனாவை உடைப்பேன்னு சொல்ற உட்காந்து கொஞ்சி குழாவுறீங்க. என்ன பார்த்து எதிரின்னு சொல்றீங்க.